வெறும் 4500 ரூபா பணத்தை வச்சு 1300 கோடி பிசினஸை உருவாக்க முடியும்னு சொன்னா நீங்க யாராச்சும் நம்புவீங்களா? அது செஞ்சு காமிச்சவருடைய பேரு பிபின் ஹித்வானி. பிபின் ஹித்வானியுடைய அப்பா குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் பாரம்பரிய முறைப்படி மிட்டாய் மற்றும் நொறுக்கு தீனி செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு வராரு. சின்ன வயசுல ஹித்வானிக்கு அவங்க அப்பாவுடைய பிசினஸ் ரொம்ப பிடிச்சு போனதுனால இவரும் அவங்க அப்பாவோட பிசினஸ் சேர்ந்து பாக்குறாரு. அவங்க அப்பாவுக்கு ஹித்வானுடைய திறமை மேல முழு நம்பிக்கை இல்லாததுனால ஹித்வானி தனியா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாரு. புது பிசினஸ் தொடங்குறதுக்காக 1994 அவங்க அப்பா கிட்ட இருந்து 4500 ரூபாய் பணத்தை வாங்கி அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட்டாளியா அந்த பிசினஸ் சேர்த்துக்கிட்டு ரொம்ப அமோகமா பிசினஸ் போயிட்டு இருக்கு. இடையில அவரோட ஃப்ரெண்டுக்கும் இவருக்குமான வணிக ரீதியான கருத்து வேறுபாடு காரணமா அந்த இடத்துல பிசினஸ்ல ஒரு பிரேக் வருது. ஆனா ஹித்வானி மனம் தளரவே இல்லை. அடுத்த கட்டமா ஹித்வானி தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிறாரு. இந்த பிசினஸோட நேம் கோபால் ஸ்நாக்ஸ். இதை ஒரு குடும்ப பிசினஸா மாத்துறாரு. சின்ன வயசுல ஹித்வானியுடைய அப்பா ஹித்வானிட்ட சொல்லியிருக்காரு, உனக்கு அதிகமா சம்பாதிக்கணும்னா உன்னுடைய பொருளோட விலையை உயர்த்தக்கூடாது, உன்னுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு. அந்த வார்த்தையை தன்னுடைய லட்சியமா வச்சு உள்ளூர்ல மட்டுமே இந்த கோபால் ஸ்நாக்ஸை அப்படி நகர்ப்புறங்களை நோக்கி கொண்டு போனாரு ஹித்வானி. அந்த காலகட்டம் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ஹெவி காம்படிஷன் இருந்த ஒரு காலகட்டம். சிப்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஃபாரின் பிராண்ட்ஸ் எல்லாமே போட்டியில் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கோபால் ஸ்நாக்ஸ் ஜெயிச்சது முக்கியமான காரணம் அவங்களுடைய ட்ரெடிஷனல் வேல்யூஸ் மாறாம தயாரிச்சு அதே டேஸ்டோட கொடுத்தது தான். 4500 ரூபாய் தொடங்கின இந்த பிசினஸ் இன்னைக்கு 1306 கோடி டர்ன் ஓவர், 3 ஸ்டேட்ல 7 ப்ரொடக்ஷன் ஹவுஸ், 60க்கும் மேற்பட்ட வெரைட்டி, 70க்கும் மேற்பட்ட நாடுகளை எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு பெரிய பிசினஸா வளர்ந்துருக்கு. இந்த பிசினஸ் ஸ்டோரி உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த பிஸ்னஸ் ஸ்டோரியை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்காக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.